மேக்கியம் ரங்கசாமிங்கிறது ஒரு வீரப்பனாருக்கு தளபதியா இருந்தவர். ஏன் அவர் இறந்தாரு? கொஞ்சம் உஷாரு, எப்போதுமே பார்வை சுழட்டிகிட்டே இருப்பான். அவன் மாதிரி உடம்பு பிடிக்க முடியாது, அவன் மாதிரி தேன் எடுக்க முடியாது, அவன் மாதிரி அந்த காடுகளில் ஓடி ஒளிய முடியாது. அப்படி ஒரு மிக சிறந்த மனிதனாக மேக்கியம் ரங்கசாமி. இந்த இலவத்த காட்டுக்கு கொண்டு வந்து விட்டு ஒரு கறியும் கொடுக்க மாட்டேங்கிறேன், பருப்பு சாம்பாரா தின்னு ஒரு காத்தா போகுதண்ணே அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், என்னப்பா கருப்பு இப்படி சொல்லி பிடிச்ச கோயந்தா ஏதாவது போய் அடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னாரு. நான் என்ன என் மனசுக்குள்ள ஓடுதுன்னா, அறிவுரையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், பய உள்ள அந்த அறிவுரையெல்லாம் கேட்டுவிட்டு ஓடிட்டானோ? இல்லை, துப்பாக்கி எடுத்து அவனையும் சுட்டுக்கிட்டு அவனே சுட்டுக்கிட்டு செத்தது பிரச்சனை இல்லை, நீ தாண்டா சுட்டான்னு என் மேலே ஒரு குற்றச்சாட்டை அங்கே வச்சு அவங்க நம்மளை சுட்டு போடுவாங்களோ, அது இதானே கற்பனை. இப்படிலாம் எனக்கு கற்பனை ஓடிக்கிட்டு இருக்கு. இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. எல்லாரையும் கூப்பிட்டு இவன் ஏதாவது தப்பு தாண்டை பண்ணியிருந்தாங்கன்னா நான் வளர்த்த புள்ள தான் சுட்டு போடுவாங்க, யாரும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம படையில் பாரு, ஆசாரி குருநாதன் போய் செத்து போனான் பொம்பளையால, மாதேஷ் போய் செத்து போனான் பொம்பளையால, இந்த பேவி வீரப்பன் செத்து போனான் பொம்பளையால, இன்னும் யாரும் சாக போகிறானா பொம்பளையால அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு சொல்லுவார். என்னன்னா அவனை போய் கேட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு திருநாட்டுக்கு போய் எடுத்து நெஞ்சாங்குள்ள இடாட்டார். ஒரே இடுதான் ஆன்னு அப்படியே மல்லாக்கு சரிஞ்சான். அப்படியே அந்த பாறையில் சரிஞ்சு அப்படியே விழுந்தான். காலு 2 வெட்டுச்சு. என் புது போர்வையில் ரத்தம் ஒட்டலை, அதில் சுட்டு சுட்டா ரத்தம் ஊட்டிட்டே. அன்னைக்கு இரவு சொல்கிறார், ஒவ்வொரு இடத்துல படுங்க, நான் இந்த இடத்துல படுக்கிறதுன்னு கேட்டேன். அதே இடத்துல படுப்பேன். என்னப்பா என்னண்ணே புத உரிமையிலேயே படுக்க வைக்கிற, பயமா இருக்கேண்ணே. ஏப்பா ஆலங்காட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் என்னப்பா பயம்? தண்ணி தாக எடுத்துச்சுன்னு என்கிட்ட சொன்னால அவன் தண்ணி முடிக்க போகல. அங்கே தோப்பில் இருந்தேன், அண்ணனும் தம்பியும் குடும்பமாக தனித்தனியாக இருக்காங்க. அதில் அண்ணன் பொண்டாட்டி அழகா இருக்கும், அதை சன்னலுக்குள்ள போய் நின்று கூப்பிட்டுருக்கோம். அங்கே வம்புழுத்து அவங்க டப்பு டப்புன்னு சன்னலை சாத்திட்டு கையெடுத்து கும்பிட்டுருக்கிறார் அவர் வெளியில் வந்து. வீரப்பனார் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு பல துரோகிகள் இருந்திருக்காங்க. அந்த துரோகிகளை எப்படி அவர் நம்ம பொதுமக்களாக இருந்து பார்த்தோம்னா அது படுகொலை அப்படிங்கலாம். ஆனால் அவர்கள் வழியில பார்க்கும்போது மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நம்ம முகில் அவர் கூட வீரப்பனோட பயணப்பட்ட பொழுது மேக்கியம் ரங்கசாமி அவர் இறந்தாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் படுகொலை செய்யப்பட்டாருன்னு எல்லா பத்திரிகையிலும் வந்தது. என்ன நடந்தது? மேக்கியம் ரங்கசாமிங்கிறது ஒரு வீரப்பனாருக்கு தளபதியா இருந்தவர். அவர் மேல என்ன குற்றம்? ஏன் அவர் இறந்தாரு? ஏன்னா பத்திரிகைகள் வர செய்திகள்லாம் காவல்துறை எழுதி கொடுக்கக்கூடிய அந்த கதைகள் தான் வருது நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இப்ப கூட இருந்தது, அங்க இருந்து அவர் கூட பயணித்த முகில் நம்ம கூட இருக்காரு. அவர் மேக்கியம் ரங்கசாமி எப்படி மரணம் அடைந்தார், என்ன ஆச்சு அப்படிங்கறத சொல்றாரு. வணக்கம். வணக்கம். சரியான நேரம், ஏன்னா நவம்பர் மாதம் தொடங்கிவிட்டது. மாவீரர்கள் துயிலுகிற மாதம், மகத்தான தலைவர் பிறந்த மாதம். இந்த மாதத்தில் தான் மேக்கியம் ரங்கசாமியும் படுகொலை செய்யப்பட்டார். 1999 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி மேக்கியம் ரங்கசாமி படுகொலை செய்யப்பட்டார். இருவரும் நண்பர்கள், 2 பேருமே இணை பிரிய மாட்டோம். அவர் சமைச்சார்னா நான் விறகு ஓடிப்பேன், நான் சமைச்சா அவர் விறகு ஓடிப்பார். உங்களுக்கும் அவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? இல்லை, நான் சேர்ந்த காலம் முதல்ல மேக்கிய ரங்கசாமி மேலே ஒரு பரிவு. ஏன்னா திருமணமாகி ஒரே மாதத்தில் மனைவியை விட்டு காட்டுக்குள்ள வந்தவர். ஒன்று வறுமையின் காரணமாக வந்தவர். ஓகே ஓகே. இன்னொன்று காவிரி நதிநீர் கலவரத்தில் ராமபுரா காவல் நிலையம் 6 காவலர்களை சுட்டு கொன்று வெறியாட்டம் நடத்திய வீரப்பனார் வழிவகை செய்து கொடுத்தது மேக்கியம் ரங்கசாமி. 1991 நடந்த நிகழ்ச்சி. அப்போ மேக்கிய ரங்கசாமிக்கு ஒரு 18 வயசு அவ்வளோதான் இருக்கும். எப்போதுமே காடுகளில் அவர் உறவினரா? அவருக்கு தூரத்து உறவினர், அப்படிதான் சொல்ல முடியும். பெரும்பாலும் மேக்கிய ரங்கசாமியினுடைய உருவ அமைப்பே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரிப்பீங்க. கணக்கரையர்னு இருப்பார், அகண்ட வாயி, எந்த நேரம் பார்த்தாலும் உண்ணிகள் கடித்து அங்கங்கே எல்லாரும் சொரிவோம். ஆனால் அவர் வித்தியாசமாக சொரிவார், குச்சியை விட்டுக்கிட்டே சொரிவார் முதுகுப்புறம். அப்படி ஒரு கேரக்டரு. நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு பக்கத்தில், இந்த கிராமங்கள் பேரெலாம் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் காட்டை விட்டு வெளியில் வராததுனால அந்த ஊர் பேரில் நான் அறிய விரும்பலை. ஆனால் மணிக்கரை அப்படிங்கிற ஒரு இடம், அந்த மலைக்கு பேர் மணிக்கரை மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலையில் நடிகர் ராஜ்குமாரை அழைத்து செல்வதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழல்கள் உருவாகி கொண்டிருந்த நேரம். பல தூதர்களை
நாங்கள் வெளியில் அமர்த்தி அந்த சம்பவங்களை நடத்துவதற்காக திட்டமிட்டு கொண்டிருந்த நேரம். அப்பொழுது தமிழ்நாடு விடுதலைப்படை காட்டுக்குள்ளே வரல, தமிழ் தேசிய மீட்சி படை தான் காட்டுக்குள்ளே வருது. சில பொய்யர்கள் வந்து சில புத்தகங்களை போடுகிறார்கள், சில வலைவழித்தளத்தில் பேசுகிற போது தமிழ்நாடு விடுதலைப்படை தமிழ் தேசிய மீட்சி படை ஒன்றாக வந்தது. அதெல்லாம் கிடையாது. தமிழ் தேசிய விடுதலைப்படை மீட்சி படை என்பது 1997களின் துவக்கத்திலேயே பிப்ரவரி மாதத்திலேயே வீரப்பனாரை நாங்கள் தொடர்பு எடுத்துட்டோம். தமிழ்நாடு விடுதலைப்படை என்பது 1999 டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி தான் தமிழ்நாடு விடுதலைப்படை மாறன் தலைமையிலான அணி காட்டுக்குள் வந்தது. ஆனால் அந்த படையில் ஒருவரை மட்டுமே முன்னோட்டமாக அனுப்பி வைத்தார்கள். அவர் செல்வம் என்கிற ஒரு சகோதரரை. அவர் தமிழ்நாடு விடுதலைப்படை நான் காடுகளுக்குள் பயணித்து கொண்டிருந்த பல மாதங்கள் கழித்து தான் அவர் காட்டுக்குள் வந்தார். இப்போ உங்கள் மீட்சி படையில் எத்தனை பேர் நீங்கள் அங்கே இருந்தீங்க? தமிழ் தேசிய மீட்சி படையில் வந்து அண்ணன் சுபா முத்துக்குமார், சரவணன், மணிகண்டன், ஜெயபிரகாஷ் என்கிற ஜேபி, அதற்கு பிறகு அண்ணன் சத்தியமூர்த்தி, நான், வெற்றி என்று பெயர் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு தோழர், சுப்பிரமணி என்கிற ஒரு தோழர், இப்படி பல பேர் நாங்கள் அங்கே பயணித்தோம். அந்த காலகட்டத்தில் தான் அவர் கொடி ஏற்றுறாரு? இல்லை, அது தமிழ்நாடு விடுதலைப்படை மாறன் தலைமையிலான அணி தான் கொடியேற்றுறாங்க. தமிழ் தேசிய மீட்சி படை தலைவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களால் அனைவரும் சிறையில் இருந்தார்கள். இந்த வரலாறை வந்து இன்னைக்கு திரித்து பேசுகிறார்கள். சில பொய்யர்கள் வேண்டுமென்றே கதைகளை புனைகிறார்கள். அதுக்குள்ள இப்போ போக விரும்பலை. ஏன்னா அதெல்லாம் சில பேருக்கு அடையாளத்தை காட்டுவதில் எனக்கு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் மணிக்கரை வனப்பகுதிக்குள்ள மலை சருகு இடத்துல ஒரு இடத்துல நாங்கள் தங்கியிருக்கிறோம். அந்த மலை சருகல்லையே சமமான பகுதி இருக்கிற இடத்துல நாங்கள் டெண்டடிச்சு அங்கே தான் 3 மாத காலம் ஒரே இடத்துல தங்கியிருந்தோம். அதெல்லாம் உள்ளுக்குள்ளார இருக்குமோ அந்த காட்டுப்பகுதி? அதாவது அங்கிருந்து பார்த்தா எந்த கிராமங்களும் கண்ணுக்கு தெரியாது, எல்லாம் மலைத்தொடராகவே தெரியும். ஒன்று. ரெண்டாவது, அந்த இடம் வந்து ஒரு அற்புதமான இடம். எந்த காட்டு அச்சுறுத்தல் விலங்குகளும் கிட்டத்தில் வராத பகுதி. ஏன்னா சருகல் பகுதிங்கிறதுனால யானை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்று. புலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிறுத்தைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாங்கள் அந்த விலங்குகள், கொடுமையான விலங்குகள் வந்து வராத அளவிற்கு நாங்கள் அந்த கருமருந்து அங்கங்கே மரங்களில் கட்டி வச்சுட்டோம். இல்லை, இப்போ நான் அந்த இது ஒன்று கேட்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து புகையும் கூட வரக்கூடாத அளவில் தான் நீங்கள் வந்து அங்கே சமைக்கிறீங்க. ஆமாம். அதே போல் இப்போது மனித கழிவுகள் வெளியேறும் போதுங்க அதை மண்ணை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு வாசனை வரும், ஏதோ ஒரு வாசனை வந்துடும் அப்படிங்கிற இதோட தான், வாசனையோ நாத்தமோ ஏதோ ஒன்று வந்துருங்கிற இதுக்காக தான் பண்ணுறீங்க. இப்போ வந்து இந்த மருந்தை கட்டி 3 மாதம் ஒரு இடத்துல இருக்கீங்களா, அந்த மருந்தோட வாசனை மிருகங்கள் வராது, ஆனால் மனுஷனுக்கு தெரியாமல் இருக்குமா? மனிதனுக்கு அந்த வாடை தெரியாது, மிருகங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்போதுமே காட்டுக்குள்ளே நீங்கள் தூய்மையான காற்று எப்போதுமே. ஆமாம். அந்த மருந்து வாசத்தை விலங்குகள் கண்டுபிடிக்கும். இப்போ மான் இருக்குன்னா புள்ளிமானுக்கு பார்த்தீங்கன்னா மூக்கு 2 மூக்கு மேலே இருக்கும். அதை கவனித்து பார்த்தீங்க, கண்ணுக்கு கீழே 2 மூக்கு இருக்கும். அது சுவாச மூக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி அது திரும்பிக்கிட்டு மோப்பம் பிடிக்கும். மனிதர்கள் நடமாட்டம் இருக்கா, இல்லை தன்னை அடிக்க வருகிற விலங்குகளினுடைய நடமாட்டம் இருக்காங்கிறத கூர்ந்து சுவாசங்கள் எடுக்கக்கூடிய தன்மை கொண்டது மானினம். இந்த கருமருந்துகள் எல்லா உயிரினங்களும், அங்கே வாழ்கிற உயிரினங்கள் மோப்பம் எடுத்துரும். அந்த வாடை வந்துச்சுன்னா கிட்டத்தில் வராது. அது இருக்கட்டும். அந்த மணிக்கரையில் வந்து 3 மாத காலம் நாங்கள் தங்கியிருந்த போது நான் தான் கேட்டேன், இந்த இலவத்த காட்டுக்கு கொண்டு வந்து விட்டு ஒரு கறியும் கொடுக்க மாட்டேங்கிறேன், பருப்பு சாம்பாரா தின்னு ஒரு காத்தா போகுதண்ணே அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், என்னப்பா கருப்பு இப்படி சொல்லி பிடிச்ச கொய்ந்தா, ஏதாவது போய் அடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னாரு. இப்படி தான் நாங்கள் அஸ்கியில் தான் பேசுவோம், அமைதியாக தான் பேசுவீங்க. அப்போ இந்த மேய்க்க ரங்கசாமி இருக்கானே, நான் போகிறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், மேய்க்க ரங்கசாமி போனால் நானும் போகிறேன். ஆமாம். எப்போதுமே காடுகளில் வந்து சுமைகள் அதிகமாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே பிளாஸ்டிக்கு, அதாவது இந்த அது என்ன செய்யணும்னா சாக்கு பையின்னு சொல்லுவாங்க, அதில் தான் படுக்க வச்சுக்குவோம். ஸ்லிப்பர் பையின்னு சொல்லுவாங்களா, ஏன்னா அதான் எளிமையாக இருக்கும். அதை மடிச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு SLR துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நானும் கிளம்புறேன். அவனும் வந்து நாட்டு துப்பாக்கி, கட்டை துப்பாக்கி எடுத்துக்கிட்டு, ஏன்னா அதுதான் சுடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அவனும் படுக்க விரிப்பு எல்லாம் மடித்து எடுத்துக்கிட்டு கிளம்புறோம். சாயங்காலம் 5 மணி.
அப்போ பெரியவர் சொல்கிறாங்க, டே பையா உஷாரா போண்டா, ஒரு ஈடுக்கு மேலே விட்டுறாத, அப்புறம் ஏதாவது ஆகி போச்சுன்னா நான் ஓடி வர முடியாது அப்படின்னு ஒரு தோட்டாவுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாதுங்கிறது உத்தரவு. சரின்ட்டு 5 மணிக்கு கிளம்பி மலை உச்சியிலேருந்து கிளம்பி கீழே இறங்குறோம். 2 பேரும் பல கதைகள் பேசிட்டு போகிறோம். அஸ்கிலே தான் பேசிட்டு போகிறோம். அவன் முன்னாடி போகிறான், நான் பின்னாடி போகிறேன். அவன் கொஞ்சம் உஷாரு, எப்போதுமே பார்வை சுழட்டிகிட்டே இருப்பான். அவன் மாதிரி உடம்பு பிடிக்க முடியாது, அவன் மாதிரி தேன் எடுக்க முடியாது, அவன் மாதிரி அந்த காடுகளில் ஓடி ஒளிய முடியாது. அப்படி ஒரு மிக சிறந்த மனிதனாக மேய்க்கும் ரங்கசாமி. அப்புறம் கீழே போகிறோம். கீழே போனால் ஒரு 7 மணி ஆயிடுச்சு. இறங்கி 2 மணி நேரமாக இறங்குறோம். சருகல் அப்படி இறங்கணும்ல, இறங்கி கொடிக்கால் என்று சொல்வார்கள். கொடிக்கால்னா தண்ணி வருகிற பகுதி, மலையிலேருந்து ஊறி வருகிற தண்ணி பகுதி பேர் கொடிக்கால். அப்படி ஒரு கொடிக்கால் ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டு பேசுகிறோம். புதிய படம் வந்து உருவாகுது, இப்போ நிறைய பேர் வரப்போகிறாங்க. அப்போல்லாம் விடுதலை படை வராத நேரம். நாங்கள் பேசுகிறது நவம்பர் மாதம், டிசம்பரில் அவங்க வர்றாங்க. நான் இந்த கதையை அவனுக்கு முன்னோட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க வர்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியும். இல்லை, ஏன்னா அண்ணன் முத்துக்குமாரும் மணிகண்டனும் வெளியில் போயிட்டாங்கன்னாவே ஆள் எடுக்க போயிட்டாங்கன்னு அர்த்தம். அது எனக்கு தெரியும் நல்லாவே. சொல்லிட்டு தான் நான் போயிட்டு வந்துடுறோம், வர்றதுக்கு ஒரு 10 நாள் ஆகும், எல்லாம் சரி பண்ணிட்டு தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனால் எந்த பகுதிக்கு போகிறோம்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. இப்படிமா இருக்கும்போது அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவன்கிட்ட சொல்கிறேன், மேய்க்கும் உன் மேலே ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டு சொன்னாங்க. என்ன குற்றச்சாட்டுனா, சத்தியமங்கலம் பகுதியை உள்ளடக்கிய சிக்கரசம்பாளையம் பகுதியில் ஒரு புல்லருக்கு வந்த புள்ளையை போய் ஏதோ சீண்டியிருக்கான், அந்த ஒரு குற்றச்சாட்டும். இன்னொரு இடத்துல வந்து தென்துருவத்துக்கு பக்கத்தில் ஆடு மேய்க்க வந்த ஒரு பொண்ணை போய் ஏதோ இவன் வழிமறிச்சு ஏதோ பேசியதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. 2, சேத்துக்குழி கோவிந்தனுடைய மனைவியை நக்கல் செய்த ஒரு குற்றச்சாட்டு. அதனால் சேத்துக்குழி கோவிந்தனும் மேய்க்க ரங்கசாமி பேசிக்கவே மாட்டாங்க, எப்போதுமே முரண்பாடாக தான் இருப்பாங்க. ஒரே டீமில் இருந்தாலும் பேசிக்கிறது இல்லை. அப்போ நான் இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிறீங்க சொன்னாங்க, அதெல்லாம் மறந்துடு, இனிமேல் இயக்கமாயிடுச்சுன்னா அதுக்கு உரிய தண்டனைகளை உருவாக்குவாங்க. ஈழத்தில் புலிகளை கூட இங்கே உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளாக அன்னை முத்துக்குமார் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேசுனா மணி ஒரு 11:30 மணி இருக்கும். பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நிலவு, எப்போதுமே நிலவு வெளிச்சத்தில் வேட்டையாட முடியாது, ரொம்ப கஷ்டம் அது. ஆனால் அந்த நிலவு வெளிச்சத்துல அவன் துரிதமாக வேட்டையாடுவான். அப்போ போகிறோம், சுற்றுறோம், காடு முழுக்க சுற்றுறோம், ஒரு விலங்கு கூட கண்ணில் மாட்டலாம். நம்மளுக்கு அசதி ஆயிடுச்சு. ஒரு 12 மணி 12:15 மணி இருக்கும். நான் சொன்னேன், ஏய் பையா, இங்கே படுத்துருவோம், முடியலை, அடிக்காட்டாலும் பரவாயில்ல, பருமிச்சான் பாருங்க அந்த காடு வேணைன்னா அதையே சாப்பிட்டு போயிடுவோம், வா. சரி வான்னு சொல்லிட்டு போய் ஒரு பாறை இருக்கு, சுற்றி வர பாறையாக இருக்கும், அதில் ஏறி குதிக்கணும். குதிச்சு போய் படுக்கிறோம். பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்குங்க, நவம்பர் மாதம் பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கு. போத்திட்டு விரிச்சிட்டு படுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. டப்புன்னு நான் 2 பேருமே தூக்கம் முடிச்சோம். சொல்கிறான், கருப்பே ஏதோ கத்துது, இருந்தால் போயிட்டு வரேன் அப்படின்னு. சரி போ, நான் வரவேண்ணா, நீ வந்துடாத. நான் என்ன யோசிச்சுன்னா, நம்ம போனால் கலைஞ்சி போவோம், ஓடி போயிடும், ஒரு ஆளாக போனால் அடிச்சிடலாம் அப்படின்னு. நானும் சரி போயிட்டு வாங்க. போய் 5ஆவது நிமிடத்தில் ஒரு ஈடு டொம்முன்னு கேட்டுச்சு. எப்போதுமே மலைக்காடுகளில் ஒரு ஈடு விடுறாங்கன்னா அதிரும், மலையை கிடுன்னு அதிரும், அந்த துப்பாக்கி சுற்று அது எக்கோ அடிச்சிட்டான்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். படுத்து கிடக்கிறேன். எப்படியும் அடிச்சுட்டு வந்து கூப்பிடுவான். கண்டிப்பாக என்னென்னா 2 பேர் தூக்கக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னா, ஒன்று கிளாடாக இருக்கணும், இல்லை புள்ளிமானம் இருக்கணும். வேறு எந்த உருவம் அடித்தாலும் இங்கே தூக்க முடியாது, கஷ்டமாயிடும். முள்ளமன்றி அடிக்கலாம், ஆனால் முள்ளை கலட்டி இப்படி தான் தூக்க முடியும். இப்படி அதனால் எனக்கு தெரிஞ்சு கிளாடு போட்டிருப்பான், இல்லைன்னா புள்ளிமானம் போட்டிருப்பான். ஓகே, ஏதாவது ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக கிடக்கிறேன். போனவே வரல. மணி 1 ஆகுது, 2 ஆகுது, 3 ஆகுது. 3 மணிக்கு தமிழருடைய வாழ்வியலில் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. 3 மணிக்கு கரிச்சாங்குருவி காடுகளில் கத்த ஆரம்பிச்சிடும். 4 மணிக்கு நாவலந்தாங்குருவி கத்த ஆரம்பிச்சிடும். 5 மணிக்கு மயில் அகவ ஆரம்பிச்சிடும்.
5:30க்கெல்லாம் காகம் கரைய ஆரம்பிச்சிடும். ஓ, இது வந்து இயற்கையாகவே தமிழருடைய படைப்புகளில் அதை நேரத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். இந்த மாதிரி பறவைகள்லாம் கத்தும். பார்த்தீங்கன்னா இந்த யானைகள் எப்போதுமே 4 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க மலைக்கு. போய் தண்ணியை குடிப்பாங்க. தண்ணியை குடிச்சிட்டு 4 மணிக்கெல்லாம் அவங்க வேலையை தொடங்க ஆரம்பிச்சிடுவாங்க. நாங்கள் படுத்த பாறை யானை வழி தட பாறை, அந்த வழியாக தான் போகுமா, இது எங்களுக்கும் தெரியாது. படுத்துட்டு அவன் போனவன் வரல. மணி 1 ஆகுது வரல, 2 ஆகுது வரல, 3 மணிக்கு கரிச்சாங்குருவி கத்துது. வெடிநிலவு மலை முகடுகளில் இறங்குது. மழை வந்து மறைக்குது நிலவை. மழை மறைச்சிருச்சுன்னா இங்கிட்டு வெளிச்சம் கம்மியாயிரும், இருட்டாயிரும். இந்த மாதிரியான ஒரு சூழல். அப்போல்லாம் எனக்கு பல்வேறு கற்பனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த 3 மணி நேரம் காத்துட்டு இருப்பீங்க. உள்ள படுத்து கிடக்குறேன். யானை சட்டக்கு புட்டக்குன்னு ஒன்று ஒடிச்சுக்கிட்டு அப்படியே வருது, போயிட்டு இருக்கு. எங்கேயோ ஒரு பக்கம் புலியா சிறுத்தையே கத்துது. அதெல்லாம் காதில் கேட்குது. யானை தடத்துக்கிட்ட படுத்துட்டோமே, அண்ணன் வேற ஒரு ஈடுக்கு மேலே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நம்ம இன்னொரு ஈடு விட்டோம்னா அவங்க வாட்டுக்கு போலீஸ்காரன் வந்துட்டான் பொறுக்கு சுட்டுட்டாங்க ஊருக்கு, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னா அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. ஆமாம். அதனால் இப்போ எனக்கு என்ன பதட்டம்னா, யானை வந்துச்சு, சரி ஓகே சுடக்கூடாது, பாறைக்கு இடுக்கில் தான் கிடக்குறோம். யானை மேலே ஏறி இப்படி இறங்க தெரியாது, ஏறிடும். இறங்குறது கஷ்டம் யானைக்கு எப்போதுமே. அதனால் யானையை வந்து இறங்காமல் இருக்கிறதுக்கு காரணமே காடு ஓரங்களில் இன்றைக்கும் வந்து அரசால் இந்த பெரிய பெரிய குழிகள் வெட்டி போட்டிருப்பாங்க. அது காரணம் யானை வராமல் இருக்கிறதுக்கு தான். அந்த மாதிரி பாறை மேலே ஏறிடும், இறங்க முடியாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படியே குதிச்சிருச்சுன்னா போட்டுருவோம், வேறு வழி இல்லை. அப்படி பதட்டத்தோடு உள்ள அந்த பனியிலும் வேர்த்து போய் கிடக்குறேன். இப்படிமான ஒரு சூழலில் இவனும் வரல. நான் என்ன என் மனசுக்குள்ள ஓடுதுன்னா, இந்த அறிவுரையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், பய உள்ள அந்த அறிவுரையெல்லாம் கேட்டுவிட்டு ஓடிட்டானோ இல்லை, துப்பாக்கி எடுத்து அவனையே சுட்டுக்கிட்டான். அவனையே சுட்டுக்கிட்டு செத்தது பிரச்சனை இல்லை, நீ தாண்டா சுட்டான்னு என் மேலே ஒரு குற்றச்சாட்டை அங்கே வச்சு அவங்க நம்மளை சுட்டுப்பிடுவாங்களோ, அது இதுதானே கற்பனை. இப்படிலாம் எனக்கு கற்பனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல யானை வந்து ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு, மேட்ச் இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே விறுவிறுத்து போய் கிடக்குறேன். 5 மணிக்கெல்லாம் மயில் அகவுது, காட்டுக்கோழி கத்துது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கும்போது சரி என்ன ஆனான்னு தெரியலை, என்ன பதில் சொல்ல போகிறோங்கிறதும் தெரியலை. அவனும் உட்காந்துட்டு போத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். 6 மணி வர்றான் அங்கேருந்து, அப்படியே கரங்கி போய் வர்றான். கோபத்தில் கேட்குறேன், எங்கடா போனா? கோவிச்சு கதை கருப்பு, காண்ட மட்டும் தோப்புக்கு போனேன், தண்ணி தாக இருந்துச்சு, தண்ணி குடிக்க போனேன். ராத்திரி என்ன ஈடுட்டி என்ன சொன்னான்? கரும்பணம் அடிச்சு சுட்டையும் தப்பிச்சு ஓடி போச்சு அப்படின்னா. எனக்கு கோபம்னா கோபம். கையில் வந்து ஒரு கோவிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற ஒரு ஜுவல்லரி பை, மஞ்சப்பையில் ஒரு 20-30 எலுமிச்சம்பழம், காட்டுக்குள்ளே நம்ம கருவேப்பிலையே இல்லாத மாதிரி ஒரு 8 கருவேப்பிலையை உடைச்சிட்டு போனாலும் என் கையில் கொடுத்தான். இது எதுக்குன்னு கேட்டேன். எலுமிச்சை ஜோரிண்டுவோம் அப்படின்னா. சரி கொடு, வா போவோம் அப்படின்ட்டு படித்த கையெல்லாம் மடித்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி கொஞ்சம் தொலைவில் போகும்போது சொல்கிறான், நீ இப்படியே வந்த வழியாக போ, நான் அலங்காட்டில் ஏதாவது கிடச்சி அடிச்சிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு தனியாக அனுப்பிச்சிடாரு. ஆமாம். நான் சொன்னேன், ஒரு வீட்டுக்கு மேலே இங்கே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீ வரலைன்னா தப்பாக நினப்பாக, வா போவோம்னா. இல்லை நான் ஏதாவது அடிச்சுட்டே வந்துடுறேன். ஆமாம் சரி தொலைன்ட்டு நான் நடந்து போகிறேன். நடந்து காடுகளுக்குள்ள அந்த பள்ளத்தாக்கு பகுதிகள் எல்லாத்தையும் கடந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் கடந்து தான் மேலே போகணும். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரும் மூங்கி தொப்பைக்கு போகிற காட்டுவாசிகள். நான் பார்த்துட்டேன், அவங்க என்னை பார்க்கல. நான் பாறைகளை விழுந்து படுத்துக்கிட்டேன். சரி நம்ம வந்த தடமும் அதுதான், நம்ம போகிற தடமும் அதுதான். இப்போ அவங்க தடத்தில் நம்ம போனோம்னா எங்கேயாவது நின்று பார்த்துக்கிட்டாங்கன்னா போலீஸ்காரன்ட்ட சொல்லி கூட்டியாந்து விட்டுருவாங்க. அப்படி நம்ம பண்ணக்கூடாது. வேறு வழித்தடத்தை புதுசாக கண்டுபிடிச்சி தான் இருப்பிடத்துக்கு போயாகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒளிஞ்சிருந்த நான் வந்து வேறு பாதையை உருவாக்கி, எப்போதுமே இந்த மலை முகடுகள் கணக்கு வச்சுருப்போம் ஒரு இடத்த அடைகிறதுக்குன்னா. அந்த நெப்புன்னு சொல்லுவாங்க. அந்த நெப்பை வச்சே நடந்து போயிட்டேன். போனால் மணி 9 இருக்கும். கொண்டே இந்த எலுமிச்சம்பை அப்படி போடும்போது உள்ளே இருந்த எலுமிச்சம்பழம் கூட உருண்டு கீழே விழுந்துச்சு. கருவேப்பிலையெல்லாம் கீழே. கோடிச்சாக்கு போட்டு படுத்து கிடந்த வீரப்பனார் அவர்கள் இந்த இடத்துல கேட்கணும், என்ன கருப்புது? எலுமிச்சம்பழம். ஏது? கவுண்டமுடி தோப்புக்கு போனானா, இங்கே கிடச்சிச்சான், பிடிக்கிட்டு வந்தேன் பையன். அங்கே எதுக்கு போனாவன்?
தண்ணி தாகமாக இருந்துச்சான், அதனால் குடிக்க போனானா. நம்ம கேட்கல எலுமிச்சம்பழத்தையும் கருவேப்பிலையும். இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. எல்லாரையும் கூப்பிட்டு இவன் ஏதாவது தப்பு தாண்டை பண்ணியிருந்தாங்கன்னா நான் வளர்த்த புள்ள தான், சுட்டு போடுவாங்க, யாரும் கேட்காதீங்க என்னைய அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 11 மணிக்கு வந்து சேர்ந்தேன். அன்னைக்கு வந்து சமையல் பண்ணி சுழற்சி முறையில் தான் இங்கே சமைப்போம். இங்கே நிறைய பேர் என்னை சமையல்காரன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ஏற்கனவே கடந்த வலையொலி தளத்தில் நம்ம பேசிட்டோம் அதை. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ இவன் வந்தான், பல்ல விளக்கிட்டு வந்தான். நான் வந்த ராத்திரிலாம் தூக்கம் முடிச்சு அசதி, ஒரே சோர்வாக இருக்குது, எப்படா விழுந்து படுப்போம், அப்படியே சாப்பிட்ட உடனே படுத்துறேன் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு அப்படி காத்துக்கணும். அன்னைக்கு பொழுதுல வந்து சாப்பிட்டு நான் படுத்துட்டேன், தூங்கிட்டேன். என் மேய்க்கமும் வந்தான், அவனும் பல்ல விளக்கிட்டு குளிக்கலாமே, நானும் குளிக்கலை. எப்போவுமே காடுகளில் குளிப்பது அரிதானது. அப்போ சாப்பிட்டுவிட்டு அவனும் படுத்துட்டான், நானும் தூங்கிட்டு. சாயங்காலம் 5 மணி இருக்கும். சின்ன ஒரு சேத்துக்குள்ளியார் என்னை எழுப்புறாரு. கருப்பு, என்னென்ன வேணும் இந்த வாரத்துக்கு, அரிசி பற்றி எழுது அப்படின்னாரு. என்னென்ன தேவையோ அது பூரா ஒரு லிஸ்ட்டு போட்டு 20,000 ரூபாய்க்கு லிஸ்ட் போடுவோம் வாரத்துக்கு ஒரு முறை. போன வாரம் எழுதி கொடுத்த சீட்டுக்கு இந்த வாரம் போய் அந்த பொருளை எடுத்துக்கிட்டு அடுத்த வாரத்துக்குள்ள சாமான் சீட்டை கொடுத்துட்டு வருவோம். அப்போ வந்து அன்னைக்கும் அதான் நடந்துச்சு. அப்போ அவர் எழுத சொன்னார், நான் கடன்னு எழுதிட்டு கொடுத்துட்றேன், கிளம்பிடுறாங்க. யார் கிளம்புறதுன்னா சேத்துக்குள்ளியாரும் சந்திரனும் கிளம்புறாங்க. அன்னைக்கு இரவு இருக்கிற சோத்தை எல்லாரும் சாப்பிட்டு அவரவர் இடத்துல படுக்கிறோம். பெரியவர் கதை ஓட்ட ஆரம்பிச்சிட்டார். எப்போதுமே கதை ஓட்ட ஆரம்பிப்பார் இரவில். அப்போ சொல்லுவாங்க, அந்த பாண்டவர்கள் தோற்று போனதும் பொம்பளையால தான், நடத நாட்டு மண்ணே தோற்று போனதும் பொம்பளையால தான், கோவலையும் தோற்று போனதும் பொம்பளையால தான், இப்படின்னு ஒரு பெரிய புராணங்களை கோடிட்டு காட்டி பேசுகிறாரு. நான் சொல்கிறேன், இதெல்லாம் எதுக்குன்னே சொல்லிட்டு இருக்க அப்படின்னேன். ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா அப்படின்னாரு. சரி, ஏன் நம்ம படையில் பாரு, ஆசாரி குருநாதன் போய் செத்து போனான் பொம்பளையால, மாதேஷ் போய் செத்து போனான் பொம்பளையால, இந்த பேவி வீரப்பன் செத்து போனான் பொம்பளையால, இன்னும் யார் சாக போகிறானோ பொம்பளையால அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு சொல்லுவார். நாங்கள் ஊன்னு கேட்கணும், அவர் சொல்ல ஊன்னு கேட்கலைன்னா, ஏப்பா என்னப்பா ஊனும் சத்தம் இல்லை, தூங்கிட்டியா, ஊன்னு சொல்லுப்பா அப்படிம்பாரு. இப்படிமா போயிட்டு இருக்கு. அப்புறம் நான் அந்த சோர்வு இருக்குது, இரவுலாம் தூக்கம் முடிச்ச சோர்வு, பகலில் தூங்கினாலும் கூட இவர் சொன்ன கதையெல்லாம் கேட்டுகிட்டே தூங்கிட்டேன். மறுநாள் விடியுது. அன்னைக்கு விடிஞ்சோடனே நான் பண்ணேன். எப்போதுமே காலை கடனை யார் முதல்ல, நான் வெள்ளனவே எழுந்திரிச்சு சீக்கிரமாக, இன்றைக்கி வர அதை நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பாத்திரம், நான் ராத்திரி சமைச்ச பாத்திரம்லாம் அள்ளிட்டு ஒரு அந்த மலையினுடைய அல்லைன்னு சொல்லுவோம். அல்லைன்னா அந்த சருகல் பாதை ஒன்றும், கொடிக்கல்லில் தண்ணி ஊறி ஒரு பள்ளத்தில் வந்து அங்கே தான் குளிப்போம், அங்கே தான் குடிப்போம், அங்கே தான் புழங்கிப்போம், கழுவுவோம், எல்லாமே அந்த நீரோடை தண்ணி தான். அதை பார்த்திங்கன்னா கருப்பு பூச்சியோட மேலே அப்படியே ராக்கெட் மாதிரி அப்படி ஓடிட்டே இருக்கும் அந்த குட்டையில். இன்றைக்கி மறக்க முடியாத இடம் அந்த இடம். போய் காலை கடனை முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து தண்ணி எடுத்து கொண்டே காலெல்லாம் கழுவிட்டு நோம்பெல்லாம் கழுவிட்டு வரணும். எனக்கு முன்னாடி மேய்க்க ரங்கசாமி அந்த குட்டையில் போய் பல்லெல்லாம் விளக்கிட்டு கால்கையெல்லாம் கழுவிட்டு ஒரு இடத்துல ஊதுபத்தி கொளுத்தி சாமி கும்பிட்டுட்டு இருக்கான். சாமி முறை பார்த்திங்கன்னா வாய் இவ்வளவுக்கு போகும், 108 சாமியும் விரும்புவான். ஊதுபத்தி கொளுத்தி சாமி கும்பிட்டு 90 பூசிட்டு நிற்கிறேன். நான் கழுவிக்கிட்டு இருக்கேன் பாத்திரத்தை. இவன் சொல்லாமல் கிளம்பி போயிட்டான். கொஞ்ச நேரத்தில் சந்திரன் பல்ல விளக்கிக்கிட்டு வர்றாப்புல. எங்கள் பையன் அப்படின்னாப்புல. யானே அப்படின்னாரு. என்னண்ணே? சந்திரன் எனக்கு கொடுத்த சிக்னல். எனக்கு இன்னும் பக்குங்குது. வார்த்தான், இவன் என்ன பண்ணானோ ஏது செஞ்சானோ தெரியலை, நம்மளை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை, இது பாட்டுக்கு கையை காட்டிட்டு போகுது அப்படின்னு பாத்திரத்தை கொண்டுட்டு வர்றேன். கொண்டு வரும்போதே இப்படி ஒரு செய்தியை சொல்லிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தொலைவில் அடுத்து சேத்துக்குள்ளியார் பல்லு விளக்கிட்டு வர்றாரு. நகரப்பு நேற்று ஒரே ஆட்டமாக இருந்திருக்கு அப்படின்னாரு. என்னண்ணே அப்படின்னு. நம்ம வீட்டில் எத்தனை 2 பிள்ளைங்க இருக்குதுன்னு சொன்னீங்களப்பா, பொம்பளை பிள்ளைங்க. யாராவது கை வச்சா யாராவது ஏதாவது பண்ணால் நம்ம சும்மா விட்டுருவோமா? ஆமாம், இல்லைண்ணா விட மாட்டாண்ணா.
அப்படியேப்பட்ட துரோகத்தை பண்ணிட்டு வந்திருக்காப்பா. எங்கே பாவேன் அப்படின்னா முதல்ல வந்துட்டானா அவன் காணும் அப்படின்னாரு. பாத்திரமெல்லாம் கொண்டே ஒரு சின்ன கொடிக்காடுக்குள்ள தான் அடுப்படி போட்டிருக்கோம் பள்ளத்துக்குள்ளே. அங்கே கொண்டு அந்த சாமான்லாம் வச்சுக்கிட்டு வீரப்பனார் இருக்கிற இடத்துக்கு அந்த பகுதிக்கு வர்றேன். ஆனால் பக்கத்தில் கீழே ஒரு பெரிய கள்ளி மரம், அந்த கள்ளி மரத்தில் துப்பாக்கியெல்லாம் சாத்தி வச்சுக்கிட்டு எப்போதுமே அங்கே தான் சாத்துவோம் துப்பாக்கிகளை. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் பெரியவர் கேட்குறாரு, எங்கப்பா பையன் தெரிலண்ணா வந்து ரொம்ப நேரம் ஆச்சுண்ணா. ஏப்பா போங்கப்பா அவனை எங்கே இருந்தாலும் கொண்டு வாங்கப்பா அப்படிங்கிறார். இருந்த படையில் இருந்த அத்தனை பேரும் கிளம்பிட்டாங்க. நானும் பெரியவர் மட்டும்தான் இருக்கணும். ஓ, அவரை தேடிட்டு அவரை தேடி எல்லாரும் போயிட்டாங்க. நான் என்ன செஞ்சேன், எப்போதுமே இயல்பாக வந்து செய்யக்கூடிய வேலைகிட்டனோ அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்போ பாத்திரமெல்லாம் நான் அங்கே கழுவி கொண்டாந்து வச்சுக்கிட்டு புதிய பொருட்கள் வந்திருக்கு. இந்த புதிய பொருட்கள்லாம் பிரித்து என்னென்ன பொருள் எங்கே எவ்வளோ வந்திருக்கு, கரெக்டாக லிஸ்ட் படி வந்திருக்கா அப்படிலாம் பார்த்துட்டு ஒவ்வொரு பொருள்லேருந்து சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து எறும்புகளுக்கு போடுற வேலை, அப்படி பார்க்கணும்ல அந்த வேலையெல்லாம். அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு புதிதாக வந்த உள்ளாடை, ஒரு புதிய போர்வை, இதெல்லாம் நான் அங்கே அதெல்லாம் கிடைக்குதுன்னா ஒரு பெரிய அதிசயம். ஆமாம், காட்டுக்குள்ள இன்னொரு அதிசயம் என்னன்னா, ஃபேர் அண்ட் லவ்லி நான் எழுதி விட்டேன், அதுவும் வந்துருந்துச்சு. 6 வாரங்களில் சிவப்பழகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து காடுகளில் நம்ம திரிகிறோம், முகமெல்லாம் கருத்து போயிருக்கு, 6 வாரத்தில் இதை போட்டோம்னா சிவப்பா வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் அதையும் எழுதி விட்டு அதுவும் வந்திருக்கு. அப்போ வந்து எல்லா பொருளையும் எடுத்து பிரித்து வச்சுட்டு எனக்கான பொருள்கள் அந்த பாறை இருக்குல்ல அந்த பாறை மேலே அப்படி அடுக்கி வச்சுட்டு நான் என்ன செஞ்சேன், இந்த பலசரக்கு சாமான்லாம் அள்ளி அதை எப்போதுமே வந்து அதை பொட்டலமாக கட்டணும். ஏன்னா அடுத்த இடத்துக்கு போகும்போது அது கொஞ்சம் எளிமையாக இருக்கணும். அந்த நேரத்தில் வாரி அள்ளிக்கிட்டு போக மாட்டோம், எல்லாமே தயார் நிலையில் இருக்கும். அப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது வச்சுட்டு நான் போய் அந்த பாறையில் உட்காந்துக்கிறேன். இவனை தேடி போனவளே என்னாச்சோ ஏதாச்சோ அவனு ஒரு மனசுக்குள்ள ஒரு குழப்பத்தில் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு ஏன் இத்தனை பேரையும் அனுப்புறாரு, என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது, ஆனால் என்ன தப்புங்கிறது தெரியல. அப்படிப்பட்ட நேரத்தில் அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. அவனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. 1 மணி நேரம் இருக்கும். கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தால் இவர் என்ன செஞ்சார், துப்பாக்கியை தரையில் ஓடிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு குந்திக்கால் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் குளிரில் அந்தம்மா அமைதியாக கேட்குறாரு, ஏண்டாப்பலா நேற்று ராத்திரி எங்கே தாண்டா போனேன், எத்தனை தடவை தாண்டா உனக்கு வந்து நான் மன்னிப்பு தரது அப்படின்னு கேட்குறாரு. நான் பாறையில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் இப்படி நிற்கிறாங்க, அவர் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. சேத்துக்குழி கையில் வந்து 303 துப்பாக்கி இருக்குது. பெரியவர் இந்த கேள்வியை கேட்குறாரு, எத்தனை தடவை தாண்டா உனக்கு நான் மன்னிப்பு தரது அப்படின்னு இப்படி கேட்டுக்கணும் என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு சிறியவர் என்ன செய்கிறார், சேத்துக்குழியார் ஒரு அசிங்க வார்த்தையை சொல்லி மன்னிப்பாவது மசராவது அப்படின்னு நான் உட்காந்துருந்தேன் பாருங்க. அந்த உட்காந்துருந்த பாறையிலேருந்து நான் எந்திரிச்சு வரேன். இவர் கேட்குறாரு. இவர் கேட்கும் போது அவன் அந்த பாறைக்கு போகிறான். யாரு மேய்க்க ரங்கசாமி அந்த பாறையில் போய் உட்கார போகிறான். அதில் உட்காடுறான். எப்படி உட்காடுறான்னா, எனக்கு வாங்கி அந்த புதுசு போர்வை, எனக்கு வாங்கி அந்த உள்ளாட, எனக்கான விஷயங்கள்லாம் இருக்குது, அது மேலே போய் உட்காடுறான். அப்போ தான் கேட்குறாரு அவனை பார்த்து, என்னன்னா அவனை போய் கேட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு 303 துப்பாக்கி எடுத்து நெஞ்சாங்குள்ள ஈடாக விட்டார். ஒரே ஈடுதான். ஆன்னு அப்படியே மல்லாக்க சரிஞ்சான். அன்னைக்கு தான் ஒரு மனிதனை, எத்தனையோ மரணங்களை நம்ம வந்து கண் முன்னாடி பார்த்துருக்குறோம், ஈழத்தில் சந்திச்சிருக்கிறோம். ரொம்ப கிட்டத்தில் இருந்து ஒரு மனிதன் துப்பாக்கியால் சுட்டா எப்படி சாவாங்கிறத அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். பின்னாடி இவ்வளோ பெரிய ஓட்டையை கறி அள்ளிட்டு போச்சு. 303 துப்பாக்கினா என்ன, 3 கிலோமீட்டர் பவர், 1930ஆவது வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்காகத்தான் அதுக்கு பேர் 303. 10 அடி தூரத்தில் இருக்கிறவனை சுட்டா என்ன ஆகும், 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிறவனை சுடுகிற துப்பாக்கி 10 அடி தூரத்தில் இருக்கிறவனை சுட்டா பின்னாடி உள்ள கறி அள்ளிட்டு போயிடும். அப்படி இங்கே முன்னாடி ஒரு சின்ன ஓட்டதான் ஓட்டம், பின்னாடி அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். அப்படியே அந்த பாறையில் சரிஞ்சு அப்படியே விழுந்தான். கால் 2 வெட்டு வெட்டுச்சு. என் புது போர்வையில் ரத்தம் ஒட்டலை, புது போர்வையில் அதில் சொட்டு சொட்டா ரத்தம் ஊட்டிகிட்டே இருக்கு. ரொம்ப எல்லாருமே சோகமாயிட்டோம், செத்துட்டான். அடுத்து தான் கிளைமேக்ஸே இருக்குது. நான் படுத்த எல்லா இடத்துலையும் கடப்பாரை வச்சு குத்தி பார்க்குறோம், பாறை தண்டுப்படுது. நான் படுத்த இடத்துல
நல்லா இருக்குது, ஆங்கின குழியை நோண்டுங்கப்பா அப்படின்னாரு. அங்கேயும் சின்ன சின்ன பாறைகள்லாம் இருக்கும். நோண்டி இடுப்பளவுக்கு நோண்டிட்டோம் எல்லாருமே. நோண்டிட்டு அவனை தூக்கி அதில் போட்டு, சந்திரனுக்கு வந்து எப்போதுமே வயிற்று வலி வரும், அதுக்காக இளநீர் குடிப்பார் அடிக்கடி. இந்த இளநீர் குடுவையெல்லாம் அன்னைக்கு அங்கே இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து அவன் மேலே போட்டு, அவன் பயன்படுத்தின பையை தூக்கி, பச்சை நிற பை, அதையும் தூக்கி அவன் மேலே போட்டு புதைச்சிட்டோம். புதைச்சிட்டா அன்னைக்கு இரவு சொல்கிறார், அவ்வளோ இடத்துல படுங்க. நான் இந்த இடத்துல படுக்கிறதுன்னு கேட்டேன். அதே இடத்துல படுப்பேன். என்னப்பா என்னண்ணே புதவுளி மேலேயே படுக்க வைக்கிற, பயமா இருக்கேண்ணே. ஏப்பா ஆலங்காட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் என்னப்பா பயம், அடுப்பா ஒன்றும் செய்யாதுன்னாரு. நான் படுக்கலை அப்படின்ட்டு கள்ளி மரம் ஒன்று இருந்துச்சு பாருங்க, அது கீழே புதிய இடம் ஒன்றா செதுக்கிறேன். ஆனால் தூங்கி முடிச்சு அவன் கல்லறையில் அவனை புதைச்ச இடத்துல தான் முடிக்கணும். அதுக்கு இதுக்கு நான் ஒரு 10 அடி தூரம் தான். அவன் 5 அடியில் படுத்து கிடக்குறான், நான் 5 அடிக்கு கீழே படுக்க போகிறேன். 8 நாள் தங்கியிருந்தோம். ஒரு மனிதனை புதைச்சி இருந்தால் அந்த மனிதனை புதைச்ச இடத்துலேருந்து என்ன வாடை வருங்கிறத அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். எல்லாம் புதைச்சி போட்டும் கூட வாடை வருது. சரி, இப்போ நீங்கள் எல்லாம் இருந்தீங்க, அவருக்கு ஏதாச்சும் என்ன நடந்ததுன்னு சொல்லி காரணம் சொன்னாரா? எதுக்காக துப்பாக்கி சுட்டாரு, என்ன நடந்தது? புதைச்சிட்டோம்ல. ஆமாம், இப்போதான் கதை வரும். என்ன அப்படின்னா, ரெகுலராக நம்மளுக்கு அரிசி பத்தியை வாங்கி கொடுக்குற தோப்பாக அங்கே வீடுகள் இருக்கும், அந்த கவுண்டமார்கள்னு சொல்லுவாங்க. அவங்க தான் பேருதவியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் அந்த சமூகத்தை வந்து நம்மலாம் வந்து மறந்துடக்கூடாது. அப்படி ஒரு சமூகம் வீரப்பனாருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் துணை நின்றாங்க. அந்த அரிசி பத்தியை வாங்கி கொடுக்குற வீட்டுக்கு போயிருக்கேன். அவன் தண்ணி தாக எடுத்துச்சுன்னு அவன்கிட்ட சொன்னால அவன் தண்ணி முடிக்க போகல. அங்கே தோப்பில் இருந்த அண்ணனும் தம்பியும் குடும்பமாக தனித்தனியாக இருக்காங்க. அதில் அண்ணன் பொண்டாட்டி அழகாக இருக்குமா, அதை சன்னலுக்குள்ள போய் நின்று கூப்பிட்டுருக்கான். அங்கே வம்புழுத்து அவங்க டப்பு டப்புன்னு சன்னலை சாத்திட்டு கையெடுத்து கும்பிட்டுருக்கிறார். அவர் வெளியில் வந்து, பா பெரியவர் தெரிஞ்சுன்னா மோசம் போயிருப்பா, இத்தனை வருஷம் நாங்கள் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பா, எங்களுக்கு வேணா வச்சிடாதாப்பான்னு சொல்லிட்டு அங்கே சாத்தியம் இல்லைன்னு சொன்னோம்னா சின்னவர் வீட்டுக்கு போய் அங்கேயும் போய் பெண்களை கூப்பிட்டுருக்காங்க. தப்பு நடக்கலை, ஆனால் தவறு செய்வதற்கான முயற்சி எடுத்திருக்கான். இதை அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, மக்கா நாள் போன சந்திரன்ட்டையும் சிறியவர்கிட்டையும் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பொருள் கொண்டாடுற ஆட்கள் அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி ராத்திரி நடந்துருச்சு, நீங்கள் தண்டனையெல்லாம் கொடுக்க வேண்டாம், மன்னிச்சு விட்டுருங்கன்னு தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே 2 முறை மன்னிப்பு கொடுத்ததுனால இந்த முறை உண்ட வீட்டுக்கு 2 செஞ்சவனை நம்ம சும்மா விட முடியாது அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் மேக்கியம் ரங்கசாமியை சுட்டு வீழ்த்தப்பட்ட இடம் மணிக்கரை என்கிற ஒரு இடத்துல நான் அப்படியே போட்டு புதைச்சோம். இதுதான் மேக்கியம் ரங்கசாமி மரணித்த வரலாறு. அந்த அவர் புதைச்சதுக்கு பின்னாண்ட ஏதாவது காவல்துறை இந்த மாதிரி இங்கே புதைக்கப்பட்டதுன்னு எடுத்து அந்த பிணங்கள் எடுத்தாங்களா, என்ன பண்ணாங்க? அது என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் அங்கே தங்கியிருந்துட்டு 8 நாள் தங்கியிருந்துட்டு இப்போ தான் தமிழ்நாடு விடுதலைப்படை காட்டுக்குள்ளே வரப்போகுது. இதை மையமாக வச்சு அந்தியூர் வனப்பகுதியாக இருக்கக்கூடிய, அதாவது தாமரைக்கரை, தட்டக்கரை, பெச்சிலிட்டி, தேவர்மலை, மடம், அந்த பகுதியெல்லாம் அங்கே தான் இருக்குது. மணியாச்சி பள்ளம்னு ஒரு இடம் இருக்குது. இந்த மணியாச்சி பள்ளங்கிறது அடர்ந்த காடு, ஒரு பெரிய ஆறு மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கும் தண்ணி. அந்த பகுதியில் தான் போய் நம்ம முகாமிட்டுருக்குறோம். அங்கேருந்து 8 நாள் நடந்து வந்து இந்த இடத்துல தங்கியிருக்கிறோம். இப்போ இவங்க இந்த காட்டுக்குள்ளே தான் தமிழ்நாடு விடுதலைப்படை முதலாக மாறன் தலைமையிலான அணி அங்கே வர்றாங்க. புதிதாக வந்தவர்களுக்கு போர் முறை பயிற்சி எடுக்கிறது. அந்த யார் கூப்பிட்டு வர்றாங்க? அவங்கள சுப முத்துக்குமாரனும் மணிகண்டன் தான் கூட்டிகிட்டு வர்றாங்க. ஓகே. மாறன் தலைமையிலான தமிழ்நாடு விடுதலைப்படை. அதில் வந்து அன்றில் என்கிற ஏழுமலை, இனியன் என்கிற கோவிந்தராஜ், செழியன், பூவரசன் ஒருத்தர், இந்த மாதிரிலாம் ஒரு 4-5 பேர் உள்ள காட்டுக்குள்ள வர்றாங்க. அங்கே தான் அவர்களுக்கு போதிய அளவுக்கு பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுத பயிற்சிகள் கொடுக்குறோம். அப்போ வந்து மேக்கியம் ரங்கசாமி புதைச்ச இடத்துல தான் கீழே அந்த வீரப்பனார் படுத்து கிடப்பாங்கள்ல, அந்த இடத்துல தான் 1 மூட்டை அரிசி, 20 கிலோ பருப்பு, இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள்லாம் இங்கே புதைச்சி வச்சுட்டு வந்திருக்கோம். தேவையான உடைகள், அது இல்லாமல் தோட்டாக்கள் கொஞ்சமும் அங்கே தான் புதைச்சி வச்சுட்டு இங்கே 8 நாள் கழித்து நம்ம வந்துடுவோம், ஒரு 10-20 நாள் அந்த பக்கம் போயிட்டு வருவோம், மறுபடியும் திரும்பி வந்துடுவோம் அப்படின்ட்டு புதைச்சி வச்சுட்டு போகிறோம். இப்போ இங்கே புதிய ஆட்கள் வருகை வந்ததுக்கு பிறகு அவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க, நம்ம போகிற இடத்துல
பிணம் புதைக்கப்பட்டிருக்குங்கிற செய்தியை யாருக்கும் சொல்லக்கூடாது, பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி திருப்பி பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு இங்கே இருப்பிடத்துக்கு வர்ற அன்னைக்கு அந்த மணிக்கரைக்கு மேலே வந்து ஒரு சாமி இருக்குது, கோயில் இருக்குது. அதாவது வேல்கள் மட்டுமே ஊனி இருக்கும். அந்த கோயில்கிட்ட வந்து ஒரு பொந்து தேன் எடுத்து சாப்பிட்டுட்டு நானும் சந்திரன் தான் வேகமாக வர்றோம். எதுக்காக வர்றோம்னா போய் குளிக்கணும், 8 நாளாச்சே குளிச்சு தண்ணி வாத்துறோம், அன்னைக்கு துணிமணிலாம் அலசணும், அந்த கோணத்தில் வர்றோம். அப்படி காலையில் சமைச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு அதில் இருந்த உத்துணூண்டு சோறை வந்து ஒரு டீப்னியில் போட்டுட்டேன். டீப்னின்னா தூக்குச்சிட்டி, துப்பாக்கி இப்படி கொண்டு வரோம்ல, இப்படி கொண்டு வரும்போது அந்த அடித்து நுனியை முன்னாடி வச்சுருப்பேன் தூக்கிட்டு வரும்போது. அதில் பேனட் அதில் வந்து தூக்குச்சிட்டி கோர்த்து போட்டுக்கிட்டு அது கடக்குன்னு ஆடிக்கிட்டு வர முடியும். நான் அப்படியே தூக்கி போட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன். வந்தால் ஒரு இடத்துல வந்து தேன் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு, கொம்பு தேன் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வரோம். பிஸ்கட் பாக்கெட்டினுடைய அந்த கவர்கள் கிடக்கு. நான் பெரியவர்கிட்ட சொல்கிறேன், ஏன்னா என்ன கவர் கிடக்கு, கோயிலுக்கு வந்துருப்பா போப்பா அப்படின்னாரு. மேலே ஒரு கோயில் இருக்கு. சரி நான் போகிறோம் நாங்கள் 2 பேரும் முன்னாடி போயிட்டோம். 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டே போயிட்டோம். அவங்க பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்தால் மேய்க்க ரங்கசாமியை புதைச்ச இடத்துக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரும்போது சவுண்டு கேட்குது ஒரு விதமாக. என்னடா சவுண்டு கேட்குதுன்ட்டு சந்திரன் என்ன ஏதோ சவுண்டு வருது, வெயிட் பண்ண அப்படின்ட்டு என்ன செய்யலான்னா ஏதாவது அசம்பாவிதங்கள் வந்துடும் அப்படின்ட்டு என்னையும் கூட்டிகிட்டே போயிட்டு ஒரு மரத்து மேலே ஏறுறாரு. கடன்னு ஏறுறாரு. ஏறி மரத்துலேருந்து பார்க்குறாரு, அந்த புதைச்ச இடத்துல புகை வந்துக்கிட்டு இருக்கு. பயங்கரமாக சவுண்டு வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா இந்த யூனிஃபார்ம் போட்டால் அதிரடிப்படை வீரர்கள் ஆங்காங்கே அப்படி நடமாட்டம் தெரிஞ்சிருக்கு. உடனே எவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும்? 1 கிலோமீட்டர் தான். நாங்கள் மேலே நிற்கிறோம், அவங்க கீழே இருக்காங்க. அதனால மேலேருந்து பார்த்து தெரியும். அப்போ நாங்கள் எந்திரிச்சு இல்லை அடர்ந்த காட்டு பகுதியில் மரங்கள்லாம் அந்த இடத்துல மரங்கள்லாம் இல்லை இருக்கும். அந்த கொடிக்கால்னு சொல்கிறோம்ல, கொடிக்கால் பகுதி வெள்ளையாக தெரியும். அந்த கொடிக்காலில் வந்து ஆள் நடமாட்டம்னா அந்த கல்லுக்கு அதுக்கும் அப்படியே ஆள் நடமாட்டம் நல்லா தெரியும். ஒன்று புகைஞ்சிக்கிட்டு இருக்கே, நம்ம தங்கி ஏன் புகையுது அப்படிங்கிற ஒரு விஷயம். சவுண்டு வேற, நிறைய சவுண்டு வரும். இதை உணர்ந்துட்டு உடனே இறங்கி ஓடுறோம். ஓடியப்போ அங்கேருந்து அவங்க வேகமாக வந்துக்கிட்டு இருக்கிற மட்டுப்போ அங்கே ஆள் வந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நிறைய பொடிசை குமிச்சிருப்பாங்க ஊருக்கு. ஆனால் இதுக்கிடையில் தமிழ்நாடு விடுதலை படையில் இருந்த ரமேஷ், நெல்லிக்குப்பம் ரமேஷ்ங்கிறவர் ஆங்கில புலமை பெற்றவர். அவர் வானொலி செய்தியில் வீரப்பனாரை பற்றியான ஒரு செய்தி என்னன்னா, வீரப்பனாரை கூட்டாளிகளை சுட்டு கொன்றனர் அப்படின்னு ஆங்கிலத்தில் செய்தி வந்ததாக எங்கிட்ட பரிமாறிக்கிறார். சரி ஏதோ ஒன்று நடந்துருச்சு, எவனோ காட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டாம், கிளம்புங்க அப்படின்ட்டு மலையை விட்டு அவங்க கொஞ்சம் தொலைவில் இறங்கி திருப்பி நாங்களாம் ஏறுறோம். ஏறி மணிக்கரையுடைய அந்த புறத்துக்கு போனோம்னா குண்டேரிப்பள்ளம். அங்கே தான் தமிழ்நாடு வனத்துறை அதிகாரியாக இருந்த சிதம்பரம் ரேஞ்சரை வதம் செய்த நிகழ்ச்சி வீரப்பனால் அங்கே தான் நடந்தது. அந்த பக்கம் இறங்கினான். பெரிய ஏரி, அது அணைக்கட்டு இருக்கும். ஏறி இறங்குறோம். இறங்கி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பாறையில் சோறு கொட்டியிருக்கு, பொன்னியரிசி சோறு. நான் சொன்னேன், பாருங்கள் பொன்னியரிசி சோறு இருக்குண்ணே, தொட்டாத, அழக்க பசங்க கொட்டி வச்சுப்பாங்க, விஷம் நடந்திருக்கும், நீ வேற அப்படின்ட்டு இறங்குறோம். ஆனால் இருட்டாயிடுச்சு. உத்துணோடு சோறு நான் போட்டுருந்தேன் பாருங்க, மத்தியானம் சாப்பிடுவோம். அந்த சோறு தூச்சிட்டில் இருக்கு. அப்படியே இறங்கி போனால் ஒரு இடத்துல போய் மழை, சரியான மழை, பிச்சுக்கிட்டு அடிக்குது. வேகமாக டேரா கட்டிட்டு அந்த இடத்த போட்டலாக்கிட்டு அந்த டேராவில் உழுது வருகிற தண்ணி இருக்குது பாருங்கள், அதை எடுத்து வடிகட்டி அந்த தண்ணியில் ஒரு கை சோறு இருக்கும் பாருங்கள், அந்த சோறை எடுத்து கரைச்சி 13 பேர் சாப்பிட்ட வரலாறு. இரவு அதுதான் எல்லாருக்கும் சாப்பாடு. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு இரவு அப்படியே பொழுது போகுது. விடிஞ்சதும் அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். குண்டேரி பள்ளத்தை தாண்டும் போது தென் துருவம் என்கிற ஊர்லேருந்து கொடிக்கால் வர்ற அந்த ஏரி மாதிரி இருக்கு. தண்ணி சிவப்பு நேரத்தில் அடித்து ஊற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ராத்திரி பெஞ்ச மழையில் அங்கே போய் எல்லாரும் எல்லாருமே குளிச்சுட்டு பகலையில் வெயில் அடிச்சிச்சு. குளிச்சுட்டு அரிசியும் பருப்பும் ஒன்றா கலந்து இருந்துச்சு. அதை ஒன்றா போட்டு பொங்கலை கிண்டி உப்பை போட்டு கிண்டி எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு திருப்பி தென் துருவத்தில் மேலே மலை உச்சியில் ஏறி போய் அங்கே பலாமரத்துக்கும் கொய்யாப்பழத்துக்கும் அளவே இல்லை.
அங்கே போய் ஒரு புதருக்குள்ள தங்கிட்டு இவங்க அரிசி பற்றி வாங்குறதுக்காக போயிட்டாங்க. நாங்கள் அந்த புதருக்குள்ள ஒளிஞ்சிருந்து அன்னைக்கு சாப்பாடு பகலில் முழுக்க கொய்யாப்பழம் தான், பலாப்பழம் தான். அதுதான் இது இந்த மேக்கியம் ரங்கசாமியோட நீங்கள் திரும்பி வரும்போது அங்கே வந்து காவல்துறை வந்துருச்சு. ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சுட்டாங்க. எப்படியோ தெரிஞ்சிருச்சு, காட்டி கொடுத்துட்டாங்க. இதான் இங்கே நடந்தது. அதான் ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ மேக்கியம் ரங்கசாமியோட இது வந்து உங்களுக்கு சொன்னீங்க. அது ஏன் அவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதான் துரோகிகளை வந்து மன்னிக்கக்கூடாதுங்கிறது வந்து போராளிகளோட ஒரு சித்தாந்தமாக தான் இருக்குது. அந்த வகையில் அவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது தான். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.